சார் ரெண்டு ராசி மட்டும் பெண்டிங்ல இருக்காங்க. அவங்க பாவம் ஆவலை வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கும்பராசி நேயர்கள் எப்படி சார் இருப்பாங்க? பயணத்துல கவனம் வேணும். ஏன்னா 5 கிரகங்கள் இருக்காங்க. வாக்கில் இனிமை வேண்டும். புன்னகையே அனைத்திற்கும் பதில். ஓகே. சிந்தித்து செயல்பட்டால் உறவும் நட்பும் சிதறாது. பதறிய காரியம் சிதறி போகும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். மீனராசி நேயர்கள் சார், அவங்க கூட பதறவே கூடாது. எதையும் தாங்கும் இதயம் வேண்டும். நிதானமும் பொறுமையும் வேண்டும். நம்பிக்கை துரோகங்களை பழகி கொள்ள வேண்டும். புதிய முயற்சிகளை தள்ளி போட வேண்டும். இப்படி வேண்டும் வேண்டும்னு சொல்கிறத விட பொறுமையும் நிதானமும் வேண்டும் அப்படிங்கிறதா இந்த ராசிக்கான பலன்கள். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். நான் மகர ராசி நேயர்களாக மாறிடலாம். நான் மகர ராசியை மாற்றிக்கலான் இருக்கேன் சார். ஏன்னா நீங்கள் அவங்களுக்கு தான் சூப்பராக சொல்லியிருந்தீங்க. இருக்கிறதுலே நான் மாற்றிக்க போகிறேன். ஓகே. சந்திரசேகரன் சென்னையிலேருந்து பேசுகிறீங்க. எங்கேருந்து சென்னையில் பேசுகிறீங்க? என்னங்க இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். யா வேலை கிடைச்சதா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா. பாஸ் வாலா. பி த பாஸ். ஓகேங்க. யாருக்கா கேட்க போறீங்க? எனக்காக தான் மேடம். உங்களோட டேட் ஆஃப் பர்த்லாம் தாங்க, டைம் தாங்க. டேட் ஆஃப் பர்த் 26/7/1962. சரிங்க. எத்தனை மணிக்கு? டைம் ஈவினிங் 5 மணி 5 PM. எந்த ஊர்ல இருக்கீங்க இப்ப? சென்னை மேடவாக்கம். நாங்க மாடம்பாக்கத்துல இருக்கோம் சார். பிறந்தது நாகப்பட்டினம். கிருத்திகா நட்சத்திரம், ரிஷபராசி, தனுசு லக்னம். கரெக்டா? ஆமா சார். தொழிலும் வருமானமும் உடல் ஆரோக்கியமும் அப்பப்போ படுத்தது. இடுப்புக்கு கீழே வலி, கால் வலி, மூட்டு வலி இருக்கு. ஒரு பக்கம் உங்களுக்கு ஊருக்கெல்லாம் தெளிவான முடிவு கொடுக்குறேன். நீங்கள் உங்கள் பிரச்சனைக்கு உங்களால் முடிவெடுக்க தெரியல. அதற்கு காரணம் அன்பும் பாசமும் மிக அதிகம். அந்த அன்பினாலேயும் பாசத்தினாலேயுமே நீங்கள் நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்வீங்க. இப்போ வருமானம் கூட போகுது. நீங்கள் எதிர்பார்க்குற வருமானம் வரும். நீங்கள் எதிர்பார்க்குற பலன்கள் சேரும். இந்த வருஷம் பொன்னான காலம். 18 சித்தர்களுக்கு பால் அபிஷேகம் பண்ணி வஸ்திர தானம் செய்யுங்க. உங்கள் வீடு பக்கத்திலே இருக்காங்க. அற்புதமான பலன் கிடைக்கும். சித்தர்கள் உங்களுக்கு சிவ ஜோதியை உங்களுக்கு தருவார்கள். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். நன்றி சந்திரசேகரன். அடுத்ததாக வரதராஜன் சென்னையிலேருந்து பேசுறீங்க. வரதராஜன், யாருக்கா கேட்க போறீங்க? பையனுக்காக பேசுறேன். கேசவராஜன் பையன் பேரு. ஓகேங்க. டேட் ஆஃப் பர்த் கொடுங்க, டைம் கொடுங்க. 14/7/1984. 16 சனிக்கிழமை. 16/7. திருப்பி ஒரு சொல்லுங்க. அவருக்கு கல்யாண விஷயமா கேட்கணும் சார். இல்ல டேட் ஆஃப் பர்த் திருப்பியும் சொல்லுங்க. 14/7/1984. ஓகே. பகல் 12:15 சனிக்கிழமை. ஓகே. ஒரே நிமிஷம். இல்லை, எனக்கு உங்கள் வாய்ஸ் அவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக இல்லை. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. திருமண வாழ்க்கையும் எதிர்காலமும் எப்படி அமையும், இதுதான் உங்கள் கேள்வி. ஓகே. இவருக்கு உடம்பு ஆரோக்கியமும் கொஞ்சம் பாதிக்கும். வயிறு, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளும் தொழில் பிரச்சனையும் இருக்கு. இடமாற்றம் வரப்போகுது. குறிப்பாக இவருக்கு இந்த ஜூலை மாதத்தில் இருந்து இந்த குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு திருமண வாழ்க்கையில் உங்கள் வீட்டுக்கு வடக்கு புறமாக இருந்து அசல் அமையும். ஜாதகம் வரும். கொண்டு வாங்க, பொருத்தம் பார்த்து தரேன். உங்கள் வீட்டில் கெட்டி மேளம் கொட்டியே தீரும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். அடுத்ததாக பிரபாவதி திருப்பூர்லேருந்து இணைஞ்சிருக்கீங்க. பிரபாவதி, யாருக்காக பேச போறீங்க? எனக்காக தான் கேட்கணும். உங்களோட டேட் ஆஃப் பர்த் டைமோட கொடுங்கம்மா. 11/10/2002. எத்தனை மணிக்குமா? இரவு 1 மணி. இங்கே தான் இந்த இரவு 1 மணி தான். வெள்ளிக்கிழமை காலையிலையா சனிக்கிழமை காலையிலையா? வெள்ளிக்கிழமை நைட்டுங்க, விடுஞ்ச சனிக்கிழமை காலையிலங்க. அதை ஏன் நீங்கள் திருப்பி அந்த 11 சொல்லின்னு இருக்கீங்க? 12 தானே? அதுதாங்க ரொம்ப குழப்பமாவே இருக்கு. நிறைய இடத்துல போய் ஒரு சிலர் 11 சொல்றாங்க, ஒரு சிலர் 12 சொல்றாங்க. நம்ம தந்தி டிவியில் யூடியூப்ல லாஸ்ட் வீக் ப்ரோக்ராம் எடுத்து பாருங்க. அந்த பிரச்சனைக்கு ரொம்ப தெளிவா பேசியிருக்கேன். அதுக்கு முந்தின போன வாரத்துக்கு முன் வாரம் எடுத்து பாருங்க. அதை எப்படி ஃபாலோ பண்ணணும்னு. இந்த குழந்தைக்கு முகத்துல ஒரு அடிப்பட்ட தழும்போ மருவோ மச்சமோ ஒன்று இருக்கா? இருக்குங்க. அகலமான நெற்றி, ரொம்ப அழகா படிப்பா, நல்ல எதிர்காலம் இருக்கா, எப்படி படிப்பா, எப்படி வாழ்க்கை அமையும், இந்த கேள்விக்கு தான் ஃபோன் பண்ணிருக்கீங்க. கரெக்டா? ஆமாங்க ஆமாங்க. இவருடைய ஜாதகத்துல மூல நட்சத்திரம் தனுசு ராசி. கரெக்டா? கரெக்ட்டுங்க. ஏன்னா இந்த அங்கலட்சணம் சரியா இருந்ததுன்னா நம்ம எடுக்கிற அந்த நட்சத்திரம் கரெக்ட். நீங்க அந்த ஒரே ஒரு டைம் சொல்லாதனால இவ்வளவு விளக்கம் சொல்ல வேண்டியதா இருக்கு.
இப்போ உங்க ஜாதகத்துல இவங்களுக்கு குரு வரப்போறார். முதல்ல உத்தியோக மாற்றம், இடமாற்றம், தொழில் மாற்றம் ஜூலை மாதத்துக்கு பிறகு வரும். வருமானங்கள் கூடும், மன நிம்மதி வரும், மேற்கொண்டும் படிக்கலாம். சூரிய நமஸ்காரம் பண்ண சொல்லுங்க, அப்படி இல்லைன்னா கோ பூஜை பண்ண சொல்லுங்க. இது ரெண்டும் பண்ணீங்கன்னா அற்புதமான வாழ்க்கை நல்லபடியா அமையும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். விஜயபாரதி சேலத்துல இருந்து இணைஞ்சிருக்கீங்க. யாருக்காக பேச போறீங்க? சந்திரா. சொல்லுங்க. ஹலோ, விஜய் பாரதி. சொல்லுங்க பாரதி, சொல்லுங்க. விஜய் பாரதி, சேலம் மாவட்டம் வனவாசி. கொடுங்க, டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. 13/10/93. காலை 11:30. இது யாருடைய ஜாதகம்? பொண்ணோட ஜாதகம். பேர் என்ன? விஜய் பாரதி. பூர நட்சத்திரம், சிம்ம ராசி. கரெக்டா? ரெண்டு சமாச்சாரம் தான் சார். ஒன்று திருமண வாழ்க்கை, ரெண்டாவது உடல் ஆரோக்கியம். படாத பாடு, ஹெல்த் வேற ரொம்ப படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்காங்க. எந்த ஊர்ல இருக்காங்க? பெங்களூர்ல இருக்காங்க. எந்த ஊர்ல? பெங்களூர். பெங்களூர்ல எங்க இருக்காங்க சார்? பெங்களூர்ல பன்னார்கட்டா ரோடு அரிக்கிற. பன்னார்கட்டால ஒரு அம்மன் கோவில் ஒன்று இருக்கு. அந்த ஊருக்குள்ள போகும்போதே லெஃப்ட் சைடில் பன்னார்கட்டால அம்மன் கோவில், மிக பிரசித்தமான கோவில். துர்கை ரொம்ப ருத்ரமாக இருக்கும். வெள்ளிக்கிழமையில பால் அபிஷேகத்துக்கு 3 வாரம் வாங்கி கொடுங்க. முதல்ல உடம்பு தேரும், திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும், தொழில் மேன்மையாக இருக்கும், மனோகிலி மனோபயம் போகும், உடம்பு மருந்துக்கு கட்டுப்படும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி விஜயபாரதி. அடுத்ததாக சௌந்தன்யா சேலத்துல இருந்து இணைஞ்சிருக்கீங்க. யாருக்காக பேச போறீங்க? என் மகளுக்காகங்க. சொல்லுங்க சௌந்தன்யா, டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. 9/9/2009. ஓகே, எத்தனை மணிக்கு? 4:53 ஈவினிங். வெரி குட். எந்த ஊர்ல இருக்கீங்கம்மா? மேட்டூருங்க. மேட்டூர்ல இருக்கீங்க, அருமை. பரணி நட்சத்திரம், மேஷ ராசி. டிவி, ஃப்ரெண்ட்ஸு, விளையாட்டு, செல்லு, இதை ரெண்டுத்தையும் விட்டா இந்த பெண் வந்து ரொம்ப நல்லா படிப்பா. அரசாங்க உத்தியோகத்தில் மிகப்பெரிய பதவிக்கு போவா. ஆனால் இப்போ பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, கோபம் ஜாஸ்தி இருக்குது. ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்கணும், தேவையில்லாத எனக்கு எல்லாம் தெரியுங்கிற அந்த மனோபாவம். அதனாலேயே இந்த பெண்ணுக்கு வந்து படிப்பிலையும் உடல் ஆரோக்கியத்திலும் சில பிரச்சனைகள் இருக்குது. இந்த அம்மாவை கூட்டிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவிலில் போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வாங்க. இளநீர் அபிஷேகம் பண்ணால், செவ்வாய்க்கிழமைகளில் இளநீர் அபிஷேகம் பண்ணால் பித்திருக்கள் வந்து அவங்களுக்கு சந்தோஷத்தை வரும். பித்திருக்களுக்கு வந்து சரியானபடி இவங்க பிண்ட பிரசாதம் தரலை, அதை போயிட்டு பண்ணிட்டு வந்தால் அற்புதமான வாழ்க்கை வரும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி சௌதன்யா. அடுத்ததாக சரிதா சென்னையிலேருந்து கால் பண்ணுறீங்க. சென்னையில் எங்கம்மா இருக்கீங்க? சென்னையில கொளத்தூர்ல இருக்கும் மேம். ஓகேங்க. யாருக்காக கேட்க போறீங்க? என்னோட மகளுக்காக கேட்கணும். ஓகே, அவங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. 4/10/2007. ஓகே. 2007. ஆமா சார். எத்தனை மணிக்கு? வியாழக்கிழமை சாயந்தரம் மாலை 6:45. ஓகே. பேர் என்னம்மா? ஹரிப்ரியா சார் அவங்க பேரு. புனர்பூச நட்சத்திரம், கடகராசி. எப்படிப்பட்ட படிப்பு, எப்படிப்பட்ட வாழ்க்கை, எப்படிப்பட்ட எதிர்காலம், இதை கேள்வி கேட்கறதுக்கு தான் இப்போ ஃபோன் பண்ணியிருக்கீங்க. கரெக்டா? ஆமா சார். திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? இவரது ஜாதகத்தில் நிறைய பேர் ஏதோ சொல்கிறாங்களே, கடந்த 4 வருஷமாக படிப்பில் கவனம் இல்லை, உடம்பு வேற படுத்தியது, என்ன காரணம் சார் அப்படின்னு. மழை விட்டது, தூவானம் இல்லை. நான் கூட இப்போ சொன்னேன் இல்லைங்களா, கடகராசிக்கு பொது பலன் சொல்லும்போது மழை விட்டது, தூவானம் இல்லை. இந்த அஷ்டமஸ்தானத்தில் ராகு வர்றது அவ்வளோ சரியில்லை. கொஞ்சம் நிதானமாக போக வேண்டிய காலம். இவங்களை கூட்டிக்கிட்டு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ராகு காலத்தில் போயிட்டு சனீஸ்வரருக்கு தீபம் போட்டுவாங்க. அதே நேரத்தில் ஒரு முறை திருநள்ளாருக்கு போயிட்டு வாங்க. நல்லெண்ணெய் தானம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அற்புதமான பலன், மெமரி பவர் கூடும். வாழ்க்கை வளமுடன். ஆல் தி பெஸ்ட்.